வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட நிறைய தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பார்க்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றோருக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுதோறும் இருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோன்று மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றோருக்காக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இதன்படி தமிழகம் முழுவதும் 39 மையங்களில் இத்தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இதில் 1216 பார்வையற்ற பட்டதாரிகளும் 3477 மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேர்வு எழுத உதவியாளர்கள் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இவர்களுக்கு 3 மணி நேரத்திற்கு பதிலாக கூடுதலாக 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் அவர்களின் பள்ளிகளிலேயே மதிப்பெண் சான்றிதழ்களை கொண்டு வேலைவாய்ப்பிற்கு பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் 2 மாணவர்கள், அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுதியிருந்தனர். 8,26,000 மாணவர்கள் எழுதிய இந்த தேர்வு முடிவுகள் கடந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தற்போது இன்று முதல் இந்த மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் பணி தொடங்கி இருக்கிறது. இப்ப நம்ம சென்னையில் இருக்கிற MCC பள்ளியில் இருக்கிறோம். அந்த பள்ளியில மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் பணி தொடங்கி இருக்கு. அதாவது தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் படித்த அந்தந்த பள்ளிகளில் அவர்கள் தங்களுக்கான மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். இங்கு இந்த மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கலாம். இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் இவர்கள் இன்ஜினியரிங், மெடிக்கல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் என்பது மிக முக்கியமானது. எனவே தேர்வுத்துறை இன்று முதல் இந்த மதிப்பெண் சான்றிதழை அந்தந்த பள்ளிகளில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. மாணவர்களும் பெற்றோர்களும் மும்முரமாக வந்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மதிப்பெண் சான்றிதழை பொறுத்தவரையில் புகைப்படத்தின் கூடிய மதிப்பெண் சான்றிதழாக வழங்கப்படுகிறது. ஏனென்றால் மாணவர்களுக்கு வேறு யாரேனும் போலியாக அந்த சான்றிதழை பயன்படுத்தாமல் இருப்பதற்காக அது புகைப்படத்துடன் கூடிய மதிப்பெண் சான்றிதழாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு விஷயம், இன்னைக்கு அந்தந்த பள்ளிகளிலேயே மாணவர்கள் தங்களது வேலை வாய்ப்புக்கும் பதிவு செய்து கொள்ளலாம். அதற்காக அவர்கள் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் அவர்கள் ஏற்கனவே 10ஆம் வகுப்பில் பதிவு செய்த அந்த வேலைவாய்ப்பு அட்டை ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வதற்கு அந்தந்த பள்ளிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொது மாணவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள், அதாவது மதிப்பெண் சான்றிதழ் வாங்கிய மாணவர்கள், அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ இந்த மதிப்பெண் சான்றிதழ் தருவதற்கான ஏற்பாடுகள் பள்ளியில் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஈஸியா பண்றாங்க. ஒரே சைன் போட்டு வாங்கிட்டு போயிடலாம். கியூ அவ்வளவு பெருசா. அடுத்ததா இப்ப மதிப்பெண் சான்றிதழ் வாங்கிட்டீங்க, அடுத்த எந்த படிப்புக்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்க? நான் BE மெக்கானிக்கல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் நான் விண்ணப்பிக்கிறேன். மாணவர்கள் இந்த மதிப்பெண் சான்றிதழ் வாங்கிய உடனே அடுத்த கட்டமாக அவர்கள் உயர்கல்விக்கான விண்ணப்பங்கள் எல்லாம் தொடங்கி விடுவார்கள். அதற்கு அந்த மதிப்பெண் சான்றிதழின் நகலை அவர்கள் இணைக்க தொடங்கி விடுவார்கள். எனவே இந்த முக்கியமான இந்த மதிப்பெண் சான்றிதழை மாணவர்கள் யாரேனும் வாங்காமல் வீட்டில் இருந்தால் அவர்கள் வந்து அவங்க படித்த பள்ளிகளுக்கு சென்று இன்றே வாங்கிக் கொள்ளலாம். சந்திக்க செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் தங்கமணி. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். NOPV என்பதன் விரிவாக்கம் என்ன? 2014ஆம் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரருக்கான சர்வதேச லாரியல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2014ஆம் ஆண்டில் உலகின் நன்னடத்தை நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய நிறுவனங்கள் எவை? இவற்றிற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கடந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் விவரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த ஆண்டு கணிதம், அறிவியல் உள்ளிட்ட பாடங்களில் 100க்கு 100 எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எனவே கடந்த ஆண்டை விட பொறியியல் கட் ஆஃப் மதிப்பெண் 1% அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கையில் இருந்த கட் ஆஃப் மதிப்பெண் விவரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு எந்தெந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்தெந்த கல்லூரிகளில் இடம் கிடைத்தது என்ற விவரத்தை மாணவர்கள் இதில் அறிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் இதனை ஒப்பிட்டு பார்த்து தெளிவு பெற முடியும். இந்த ஆண்டிற்கான பொறியியல் கலந்தாய்வு வருகிற ஜூன் மாதம் தொடங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்புக்கு பின்னர் சிஏ படிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள சிஏ தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தைச் சேர்ந்த திரு சரவண பிரசாத் அவர்களிடம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறமா சிஏ பர்சியூ பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ரொஃபஷனல் டிகிரி பை த வே. என்ஜினியரிங், மெடிசின் இதுக்கு கொடுக்கப்படுற ஆர்வம் இந்த வருஷம் சரி, கடந்த சில வருடங்களா சரி, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? இப்போ ஒரு 4-5 வருடங்களாக இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ் பினான்ஸ் ப்ரொஃபஷனுக்கும் நல்ல டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா வெளியில எக்கனாமிக் ரெசெஷனா இருந்தாலும் சரி, பூமா இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷன்லயும் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அதனால பினான்ஸ் கோர்சஸ் எல்லாமே நல்ல there are good opportunities. இந்த 4 வருஷங்களாவே நல்ல அதுக்கான வேலை வாய்ப்பு தகுதிகளும் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. அதுக்கான மாணவர்கள் சேர்க்கையும் நல்ல நடைபெற்று இருக்கிறது. இப்ப சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி இல்லாத ஒரு ஃபீல்டும் இயங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா தான் கடந்த 4 வருடங்களா நல்ல ஒரு தேர்ச்சி வந்துட்டு இருக்கு இந்த ஃபீல்ட்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க நீங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி இஸ் நாட் லைக் அதர் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கணும். ஒரு நாள் படிச்சா போதும் இன்ஜினியரிங்ல இருக்கிற சில பேப்பர்ஸை கிளியர் பண்றதுக்கு. மெடிசன் அது மாதிரி படிச்சா போதும். பட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி அப்படிங்கும் போது டே 1 ப்ரிப்பரேஷன் 12th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிக்கும் போது சொல்லப்படுவோம். டே 1ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் 12th யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க் அப்படிங்கிற மாதிரி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சியை பொறுத்த வரைக்கும் டே 1ல இருந்து படிச்சாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுமாங்கிற ஒரு விஷயமும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கதான் செய்யுது. சோ அதுக்கு நீங்க என்ன சொல்ல வருது? இது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய கோர்ஸ் இல்ல, ரொம்ப இஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய கோர்ஸ். ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு நிறுவனமா இருக்கட்டும், இல்ல ஒரு கண்ட்ரியா இருக்கட்டும், இந்த நிதித்துறை பராமரிக்கிறதுன்றது நல்ல பொறுப்புள்ள ஒரு ஆசாமிட்டு தான் அதை கொடுக்க முடியும். சேம் டைம் வெரி சேலஞ்சிங். அந்த பொறுப்பு இருக்கணும்னா முதல் நாள்ல இருந்தே படிக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். அதனால இஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய கோர்ஸ். ரொம்ப டெடிகேட்டிவா அவங்களே அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றவங்களால மட்டும்தான் இதுல ஃபிளரிஷ் ஆக முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னும் நிறைய பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார். தாம்பரத்திலிருந்து ஜனனி என்கிற நேயர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜனனி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங். சொல்லுங்க ஜனனி. இப்போ +2 லீவ்ல சிபிடி எக்ஸாம் எழுதிட்டு அப்புறமா பிகாம் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது சிஏல ஜாயின் பண்ணலாமா மேம்? இப்போ +2 முடிச்ச உடனே டைரக்டா சிஏ கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால அவங்க சொல்ற மாதிரி சிபிடி எக்ஸாம் எழுதியாச்சுன்னா அதுக்கப்புறம் நேரா அவங்க இன்டர்மீடியேட் சொல்லக்கூடிய சிஏ கோர்ஸோட மெயின் லெவலுக்கு போயிடலாம். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். குமார், அவரிடம் பேசலாம். குமார் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன குமார்? சொல்லுங்க. சாருக்கு இந்த சிஏ கோர்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்தர் எனக்கு அது மாதிரி சிஎஸ் ஏசிஎஸ் கோர்ஸ் அது எப்படி இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, அது இப்போ ஜாயின் பண்ணி படிக்கலாமா +2 முடிச்சுட்டு, இல்ல டிகிரி முடிச்சுட்டு படிக்கலாமா, அதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு தான் கேட்குறேன். அதாவது 3 ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஒன்னு காஸ்ட் அக்கவுண்டிங், இன்னொரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, இன்னொன்னு கம்பெனி செக்ரட்டரி. இது 3 கோர்ஸுமே +2ல என்ன டிசிப்ளின் எடுத்திருந்தாலும் டைரக்டா +2 முடிச்சுட்டு நீங்க அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு கோர்ஸ்லயும் 3 லெவல் இருக்கும். இந்த சிஏல ஃபவுண்டேஷன் சொல்ற மாதிரி மற்ற 2 கோர்ஸ்லயும் என்ட்ரி லெவல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் அடுத்த 2 லெவல் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல். 3மே ஒவ்வொரு பர்டிகுலர் சப்ஜெக்ட கோர் சப்ஜெக்டா படிக்கணும். இப்ப அவர் சொல்ற ஏசிஎஸ் அப்படிங்கிற கோர்ஸ்ல கம்பெனி லா அண்ட் கம்பெனி ப்ரொசீஜர்ஸ் கோர் சப்ஜெக்டா படிக்கிறோம். ஹலோ மேடம். சொல்லுங்க மஞ்சுளா. ஹலோ மேடம். என் பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சிருக்கா. இப்போ சிஏ படிக்கலாமா சார்? தாராளமா. ஏற்கனவே முன்னாடி சொன்னபடி +2ல என்ன டிசிப்ளின் எடுத்திருந்தாலும் சிஏ படிக்கலாம். பவானியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். சந்தோஷ், அவரிடம் பேசலாம். சந்தோஷ் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சந்தோஷ்? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இது நான் பிகாம்-சிஏ முடிச்சிருக்கேன் மேடம். என்ன முடிச்சிருக்கீங்க சந்தோஷ்? பிகாம்-சிஏ மேடம். ஓகே. அடுத்தது ஐசிடபிள்யூ ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், கோச்சிங் சென்டர். அது எப்படி மேடம், ஈஸியா இருக்குமா, வேலை வாய்ப்புலாம் நல்லா இருக்குமா மேடம்? ஐசிடபிள்யூஏ கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க ஆஃபர் பண்ற கோர்ஸ். அதுவும் இதே மாதிரி சிஏ மாதிரி 3 இயர்ஸுக்கான கோர்ஸ். அதுவும் இதே ஈக்குவலன்ட் 3 லெவல்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. அவர் விவரங்களுக்கு ICMAI.in அப்படிங்கிற ஒரு இணையதள முகவரியில் அதுல பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ICMAI.in அதுல இவர் கேட்கறதுக்கான எல்லா டீடைலும் இருக்கும். இப்ப இந்தியால
சிஏ படிக்கிறதுக்கும் மற்ற நாடுகள்ல சிஏ படிக்கிறதுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்? அது ஒவ்வொரு கண்ட்ரியும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தே ஹேவ் அ செப்பரேட் அசோசியேஷன். சில கண்ட்ரீஸோட வந்து நம்மளுடைய மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் நம்ம இந்தியாவில் முடிச்சிட்டோம்னா அந்த கண்ட்ரியில வந்து நம்ம வேலை பார்க்கலாம். சில கண்ட்ரீஸ்ல இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு 2 எக்ஸாமினேஷன் அந்த கண்ட்ரியோட எக்ஸாமினேஷன் எழுதி அதை பாஸ் பண்ணா அங்க பிராக்டிஸ். முக்கியமா இந்த ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நம்ம நிறையவே பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார். தாம்பரத்திலிருந்து சித்ரா காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சித்ரா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சித்ரா, உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மேம் என்னோட டாட்டர் வந்து இப்பதான் 12th போயிருக்கா. சரி, ஹலோ சொல்லுங்க சித்ரா, தொடர்ந்து பேசுங்க. 12th போயிருக்கா அவ. சரி, இப்ப வந்து சிபிடி எக்ஸாம் எழுதாம 12th முடிச்சிருக்காங்க. இப்ப சிபிடி எக்ஸாம் வந்து இவங்களும் அட்வைஸ் கேக்குறாங்க. சோ இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் சார் சிபிடி எக்ஸாம்க்கு? சிபிடி எக்ஸாம் வந்து பேசிக்கலி +2ல என்ன சிலபஸ், காமர்ஸ் கோர்ஸுக்கான காமர்ஸ் குரூப்புக்கான என்ன சிலபஸோ அதை ப்ரிடாமினண்டா பேஸ் பண்ணி தான் சிபிடி எக்ஸாமினேஷன். இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ங்கிற டைப் எக்ஸாமினேஷன்ங்கிறதுனால ஈஸியா இதை பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த 2 மாசம் ஃபோக்கஸ்டா படிக்கணும். +2 முடிச்சுட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி எடுத்திருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த ப்ரிப்பரேஷன்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? அவங்களால ரொம்ப ஈஸியா எழுத முடியுமா இந்த சிபிடியை கம்பேரிட்டிவ்? 2 செட் ஆஃப் பீப்புளாலையும் நல்ல ஈஸியா எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன். பிகாஸ் இதுல ஃபுல்லா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸா இருக்கட்டும், இல்ல பயோ மேக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இப்ப சிபிடில அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு மந்த்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது சிபிடி? ஒரு +2 முடிச்சுட்டு நார்மலி அந்த 2 months ஆஃப் ஃபோக்கஸ்டு ப்ரிப்பரேஷனே சஃபிஷியன்ட். இன்கேஸ் அது முடியல அப்படின்னா ஒரு ஜூன் மாசம் முடிஞ்சு அதுக்கப்புறம் டிசம்பர் மாசத்துல இன்னொரு எக்ஸாமினேஷன் வரும். சோ அந்த 6 மாசத்துல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு டிசம்பர் எக்ஸாமினேஷன் எழுதலாம். நிறைய விஷயத்தை தளர்த்தவும் செய்யலாம். அப்படியும் வந்து ஒரு வழி இருக்கு. இந்த ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி இது பண்ணும்போது இங்க சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளிநாடுகள்ல எந்தெந்த நாடுகள்ல வந்து அவங்க போய் அவங்களோட ஹையர் எஜுகேஷனை தொடர முடியும்? நீவேர் சிங்கப்பூர்ல பண்ணலாம், அல்லது ஆஸ்திரேலியாலயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. UK, US அக்ராஸ் தி குளோப் எங்க வேணாலும் they can continue their further studies. பட் அங்கேயே போய் வேலை பார்த்துக்கிட்டும் நம்ம ஸ்டடி பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் எந்த யூனிவர்சிட்டியில் அங்கே சேர்றாங்களோ அந்த யூனிவர்சிட்டிஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ், எவ்வளவு வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கணும், எவ்வளவு வருஷம் பிராக்டிகல் ட்ரைனிங் முடிச்சிருக்கணுங்கிற அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ் போகலாம். பண்ண முடியும். தருமபுரியிலிருந்து ருணியர் காத்திருக்கிறார் தினேஷ், அவரிடம் பேசலாம். தினேஷ் வணக்கம். தினேஷ், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க தினேஷ், தொடர்ந்து பேசுங்க தினேஷ். மேடம் தருமபுரில இருந்து சித்தியஸ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க. இப்போ 12th முடிச்சிருக்கு மேடம். ஓகே. 12th முடிச்சிட்டு இப்போ சிஏ டைரக்டா பண்றாங்களா மேடம்? 12th முடிஞ்ச உடனே டைரக்டா சிஏ பண்றதுக்காக தான் இந்த சிபிடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்றோம். அது +2 சிலபஸ் பேஸ் பண்ணி தான். +1 +2 சிலபஸ்ல உள்ள அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அதை பேஸ் பண்ண ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். எக்ஸ்ட்ராவா லா மாத்திரம் அவங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஒரு பேசிக்ஸ் ஆஃப் லா. இந்த கேள்வி வந்து நிறைய நேயர்கள் கேட்டாங்க. பிகாஸ் அவங்க அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை வச்சு அவங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்திருக்குமா? ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு தான் சிஏ படிக்கணுங்கிற மாதிரி நடுவுல இருந்தது. சோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் நம்ம சிபிடின்னு சொல்றோமா? இல்ல, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் இப்ப சிபிடி அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து பிகாம் முடிச்சவங்க வந்து இப்ப லேட்டரல் என்ட்ரி மாதிரி அவங்களால கொடுக்க முடியுமா? அதாவது 2வது நிலை, அதாவது இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு டைரக்டா பிகாம் கேண்டிடேட்ஸ் அவங்க என்டர் பண்ணலாம் வித்தவுட் ரைட்டிங் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சிபிடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதாம பிகாம் முடிச்சிட்டு அங்க மெயின் கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். சேலத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. கமலா வணக்கம். கமலா, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்ப பிகாம் முடிச்சுட்டு நம்ம சிஏ பண்றது ஈஸிங்களா இல்ல டைரக்டா சிஏ பண்றது ஈஸிங்களா மேம்? டைரக்டா சிஏ பண்றது இன்னும் ஈஸியர். ஏன்னா பிகாம் முடிச்சுட்டு இந்த 3 years ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் ஸ்டடி இந்த 3 years இருக்குமான்றது சொல்ல முடியாது. ஏன்னா +2 ஒரு ஸ்ட்ரீமா ஒரு கோர்வையா ஒரு ஃபுல் ஃபோக்கஸோட ஸ்கூல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு டைரக்டா அதே ஃபோக்கஸோட சிஏ பண்றது கம்பேரிட்டிவ்லி மோர் அட்வைசபிள். இல்ல பிகாம் முடிச்சுட்டு கூட பண்ணலாம். எதுவா இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவலுடைய டெடிகேஷன் தான். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்றது வந்து ஈஸியா இருக்கும். நெல்லையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ராம்குமார், அவரிடம் பேசலாம். ராம்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், நான் திருநெல்வேலியிலிருந்து ராம்குமார் பேசுறேன். சொல்லுங்க ராம்குமார். சார் நான் வந்து பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்கிறது கொஞ்சம் பெஸ்டா இருக்குமா இல்ல டைரக்டா சிஏ போறதே கரெக்டா இருக்குமா மேம்? எது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்?
ராம்குமார், இப்ப இதுக்கான கேள்விக்கு தான் இப்ப சார் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிகாம் முடிச்சிட்டும் பண்ணலாம், அதே மாதிரியே +2 முடிச்சிட்டும் டைரக்டா பண்ணலாம்னு. வேற ஏதாவது சிஏ சம்பந்தமா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஆமா மேம், சிஏ வந்து எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப ஹார்டா இருக்கும், சப்ஜெக்ட் பாஸ் ஆறது கஷ்டம்ட்டு. அது மாதிரி அதுக்கு வந்து நாங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த எக்ஸாமுக்கு, அதாவது யார்கிட்ட என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ராம்குமார். அதாவது டே 1ல இருந்து நல்ல போக்கஸோட டெடிகேஷனோட படிச்சால் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப எளிமையான கோர்ஸ். இதனால வந்து இதுக்கு கஷ்டமான கோர்ஸ்னு சொல்லிட்டு எதனால ஒரு கருத்து நிலவுது அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இல்ல அரைகுறையா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும்னா நம்மளால அதை பாஸ் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நம்ம டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ணோம்னா, போக்கஸ்டா பண்ணோம்னா இட் வில் பி a easy course. அந்த வகையில் மேலூரில் இருந்து விஜய் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். விஜய் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம். மேடம், இப்போ வந்து நான் +2 பயோமேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கேங்க மேடம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் சிஏ பண்ணலாம்னு நினைக்கிறேன். சிஏ பண்ண முடியுமாங்க மேடம்? +2ல என்ன குரூப் எடுத்திருந்தாலும் இந்த காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்ங்கறத பாஸ் பண்ணியாச்சுன்னா நீங்க சிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஓகே சார். எனக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் வந்து நான் காமர்ஸ் எடுத்திருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அக்கவுண்ட்ஸ் எனக்கு தெரியாது சார், அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா சார்? இல்ல, நீங்க இந்த கோர்ஸ்ல சேர்ந்த உடனே அதுக்கான பாட புத்தகங்கள்லாம் கொடுத்துடுவாங்க. இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா டிசம்பர்ல தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன். அதனால அது வரைக்கும் நிறைய டைம் இருக்கு, நல்லா படிச்சு நல்லா பாஸ் பண்ணலாம் இந்த கோர்ஸ். நிச்சயமாக. சீர்காழியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், வனரோஜா, அவரிடம் பேசலாம். வனரோஜா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ வனரோஜா, உங்களுடைய டிவி வால்யூம் மியூட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுடைய क्वेश्चन என்னங்கிறது புரியும். குறைச்சிட்டேன் மேம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டர் வந்து பிகாம் ரெகுலர் பண்ணிட்டு அப்புறம் வந்து கரஸ்ல பண்ணலாமா? சாரி, அப்புறம் வந்து வனரோஜா. ஹலோ சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி தொடர்ந்து பேசுங்க. மேம், நாங்க வந்து சீர்காழில இருந்து சுந்தரி பேசுறோம். வனரோஜான்னு வருது. சொல்லுங்க. வந்து பிகாம் வந்து ரெகுலர்ல பண்ணிட்டு இன்டர் முடிச்சிட்டு அப்புறம் 1.5 வருஷம் டைம் எடுத்து நம்ம அடுத்த கோர்ஸ் பண்ண முடியுமா? அதுக்கு இது இருக்கா? தாராளமாக. அதாவது அவங்க சிஏ வந்து 2வது நிலை இன்டர்மீடியட் தாண்டியாச்சு அப்படியாச்சுன்னா, சிபிடி முடிச்சு அந்த வழியா வந்தோம்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் 3 வருஷம் ட்ரைனிங் பண்ணணும். அந்த ட்ரைனிங் பண்ணும்போது நீங்க காலேஜோ எதுமோ வேற எந்த கோர்ஸுமோ பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து அவங்க சொல்றது என்னன்னா, சிபிடி மூலமா சிஏ என்டர் பண்ணிட்டு அப்புறம் பிகாம் பேரலா பண்ணிக்கிட்டு இன்டர்மீடியட்ங்கிற ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறம் டைம் எடுத்து கூட நீங்க ஆடிட்டர்ட்ட சேர்ந்து அதுக்கப்புறம் நீங்க ஃபைனல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். வெரி ஃபிளெக்சிபிள் கோர்ஸ். ஓகே. சேலத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அர்ச்சனா, அவரிடம் பேசலாம். அர்ச்சனா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? அர்ச்சனா சொல்லுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். சேலத்துல வந்து சிஏ காலேஜ் வந்து எங்க மேம் இருக்கு? இல்ல சிஏ காலேஜ் வந்து வெளியிடத்துல எங்கேயாவது இருந்தா அது கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஏற்கனவே நாங்க நெட்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம், அதுக்கு வந்து எங்களுக்கு சரியான அட்ரஸ் வந்து கிடைக்கல. எந்த காலேஜ், அதாவது எந்த ஊர்ல காலேஜ் இருந்தாலும் ஓகே, எந்த இடத்துல காலேஜ் இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியணும் மேம். சிஏக்கு தனியா காலேஜ், இன்ஸ்டிடியூட் வேண்டாம் மேம், காலேஜ் தனியா. நிச்சயமா. சிஏக்காக தனியா காலேஜ்னு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு போஸ்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இட் இஸ் ஆர்கனைஸ்டு பை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. வெவ்வேறு இடங்கள்ல பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. ஆனா எதுவுமே வந்து இன்ஸ்டிடியூட் ரெகனைஸ்டுன்றது கிடையாது. நீங்க இன்ஸ்டிடியூட் எக்ஸாம் தான் எழுதணுமே தவிர மத்த காலேஜ் ஆர் இனி அட்டானமஸ் யூனிவர்சிட்டிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது இதுல. ஒன்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அது இணையதள முகவரி வந்து ICAI.org. அந்த வெப்சைட்ல பார்த்தா ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். தனசேகரன் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். தனசேகரன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். என் பொண்ணு வந்து பிபிஏ முடிச்சிட்டாங்க. சரி. அவங்க இப்போ 1 வருஷம் வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க சிஏ பண்ணலாமா? என்ன முடிச்சிருக்காங்க அவங்க? சிபிடி பிபிஏ முடிச்சிருக்காங்க. பிபிஏ முடிச்சிருக்காங்களா தனசேகரன்? அவங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூட்டோட இணையதள முகவரி சொல்லியிருந்தேன். அதுல பார்த்து அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்னன்னு பார்த்து டைரக்ட் என்ட்ரிக்கு எலிஜிபிளா அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு பாடங்கள் இருக்கிறதுனால இந்த பாடங்கள் அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ் இதெல்லாம் இந்த சதவிகித மார்க் இருந்தா டைரக்ட் என்ட்ரி பர்மிசிபிள். இல்லனா த்ரூ சிபிடி தான் மறுபடியும் வரணும். சோ இப்ப சிஏ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்க கொடுக்கிற அட்வைஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டேல இருந்து படிங்க, ஜாலியா படிங்க. தேங்க்யூ சோ மச் சார். இன்னைக்கு நிஜமாவே சிஏ சம்பந்தமா நீங்க கொடுத்த எல்லா டிப்ஸ் அண்ட் அட்வைசஸுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய நேயர்களுக்கு நம்புறோம். தேங்க்யூ சோ மச். இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். NOPV என்பதன் விரிவாக்கம் என்ன என்று கேட்டிருந்தோம். நேவி ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல் என்பதுதான் இதன் விரிவாக்கம் ஆகும்.
இந்த திட்டத்தின்படி INS சுமத்ரா என்ற கப்பல் இந்திய கடற்படையில் கடந்த மார்ச் 7ஆம் தேதி சேர்க்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டில் சிறந்த விளையாட்டு வீரருக்கான சர்வதேச லாரியஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது என்கிற கேள்விக்கு பிரபல ஃபார்முலா 1 பந்தய வீரர் செபாஸ்டியன் வெட்டலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. மலேசியாவில் கோலாலம்பூர் நகரில் மார்ச் 26ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. செபாஸ்டியன் வெட்டல் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த 26 வயது இளைஞராவார். 2014ஆம் ஆண்டின் உலகின் நன்னடத்தை நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய நிறுவனங்கள் எவை என்கிற கேள்விக்கு விப்ரோ, டாடா பவர் ஆகிய 2 நிறுவனங்கள் தான் உலகின் நன்னடத்தை நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நிறுவனங்கள் ஆகும். அமெரிக்காவில் உள்ள எத்திஸ்பியர் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பு உலகில் உள்ள நன்னடத்தை நிறுவனங்களை தேர்வு செய்து பட்டியலிட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன்.